ನಮಸ್ಕಾರ 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 நமஸ்காரம் சார். இருக்கீங்களா? ரெடியா இருக்கு சார். கிளப்பே காணும். எக்கோவா இருக்கு. பழையவர் தான் வந்திருக்காரு. ஆமா, கிளப்ல யாரும் இல்லையா? இங்க ஒருத்தையும் காணுமே. கட்டி எழுப்பிட வேண்டியதுன்னு பதில் போட்டுருவான். நம்ம 2 பேரும் அடிச்சு எடுக்கவே இல்லை. காலையில் அடிச்சிட்டு இருக்கான். சரி. ஈரா வந்துட்டாங்க. ஆமா, ஈரா வந்துட்டாரு. அம்மா வந்திருக்காங்க பிறகு பாரதியம்மா. ஜெகநாதன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவர். அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செங்குட்டூர் அவர்கள் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை உன்னுடன் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியினர் சம்பத் அவர்களையும், ஜோன் 19 உதவியாளர் ரோட்டரியின் ஏபி மணிகண்டன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி செயலாளர் ரோட்டரியின் பி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியின் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இந்த மிக சிறப்பாக நடத்த இருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ஷேக் சயிட் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் சி ரவிசங்கர் அவர்களையும், மேலும் நம்ம காசு நிலைமை எளிமையாகவும் சிறப்பாகவும் வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், மேலும் இன்று சிறப்பு அழைப்பாளராக குழந்தைகளுக்கான சிறப்பு உணவு பற்றிய விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி ரேகா சிவகுமார் அவர்களையும், மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து என வரவேற்று தொடர்ந்து திருத்தணி நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வீடியோ வரல, வீடியோ பண்ணீங்க. நன்றி நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இணை வணக்கம். ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் செயலாளர் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். ஐயா மீட்ல இருக்க, அட்மிட் பண்ணீங்க. இறைவா, மனித குலத்தை படைப்பது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகத்துரிமை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை களையவும், பாடுபாடு நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை விழா. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஒரு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள். நரம்பு மண்டலம் பலமடைகிறது. மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போய் வருகிறது. இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது. ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயாராகிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்ட ஆசனம். கால்கள் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம். அப்படியே சுகாசன நிலைக்கு வந்துடணும். ஆசன நிலை, வஜ்ராசன நிலைக்கு ஒரு தகுந்தவாறு நம்ம அமர்ந்திருக்கிறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சிக்கு நம்ம இன்னைக்கு அச்சரை தியானம் நம்ம செய்ய போறோம். 21 முறை ஆழமான மூச்சு காற்றை இழுத்து அம் என்ற எழுத்து நம்ம செய்ய போறோம். இது சின்முத்திரை. ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் இணைத்திருக்கிறோம். இது 1. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற ரேகையில கட்டை விரல் வச்சுக்கிறோம். இது 2.
3, 4. அடுத்ததாக நடுவிரல் பெருவிரல் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததாக சுண்டு விரல் 13, 14, 15, 16. மறுபடியும் சுண்டு விரல் இருந்த 17, 18, 19, 20. கடைசியில் முடிக்கிறப்போ மோதிர விரல்ல நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி 21 முறை ஆழமான மூச்சு காப்பிற்கு அம் என்ற ஓசையை நம்ம உச்சரிக்கிறோம், சின்முத்திரை வச்சுக்கிறோம். அச்சர தியானம். அடுத்தது அடுத்ததாக நடுவிரல் பெருவிரல் மோதிர விரல் கட்டை விரல் சுண்டு விரல் கட்டை விரல் மீண்டும் சுண்டு விரல் கட்டை விரல் இணைச்சிருக்கோம். மோதிர விரல் கட்டை விரல்
செஞ்சது அச்சர தியானம். 21 முறை நம்ம அந்த கட்டை விரலில் விரல்களை இணைச்சு நம்ம கைகளை வச்சு நம்ம பண்ணோம். நம்மளுக்கு மூச்சு பயிற்சி, பல்வேறு மூச்சு பயிற்சிகள் இருக்கு. இந்த மாதிரி எளிமையான மூச்சு பயிற்சி பார்த்தீங்கன்னா செய்யறப்ப நம்மளுக்கு நுரையீரலோட கொள்ளளவு வந்து அதிகரிக்கும். நாள் முழுவதும் நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு எளிமையான ஒரு முத்திரையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சர தியானம் நம்மளுக்கு அந்த மூச்சு பயிற்சி வந்து அடுத்ததாக வந்து முத்திரை பயிற்சி. முத்திரையில பல்வேறு முத்திரைகள் இருந்தாலும் முத்திரைகள் எல்லாமே உடனுக்குடன் பலன் கொடுக்கக்கூடிய ரொம்ப நம்ம பல்வேறு தொந்தரவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையா உடனுக்குடன் நம்மளுக்கு கஷ்டம் இருக்கு. சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்லையா, அந்த உடல் சூடு குறையறதுக்காக உள்ள முத்திரை சொல்றீங்களா? உடல் சூடு குறை நாளைக்கு சொல்றீங்களா? அது மூச்சு பயிற்சி இருக்கு, முத்திரை இருக்கு. இப்ப நம்ம நான் அடுத்த வகுப்புல நம்ம அந்த முத்திரை பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வேற முத்திரைகள் ஓகே, நன்றி நன்றி. நம்ம செய்ய போறது சண்முக முத்திரை. சண்முகன்னு முருகன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். உடனுக்குடன் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னா இந்த முத்திரை உடனுக்குடன் நம்ம பலன் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த சுறுசுறுப்பு இல்லாதவங்ககிட்டே இருக்கும். நமக்கு அந்த உடனே முத்திரையை வந்து நம்ம வச்சு உடனடியே நம்மளுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்கணும், எனர்ஜி கிடைக்கணும்னா ஒரு சிலர் அப்படியே நம்ம ஒரு ஜூஸ் குடிச்சா நம்மளுக்கு நல்லா இருக்கு நினைப்பாங்க. ஒரு டீ, ஒரு சுக்கு டீ இந்த மாதிரி குடிக்கலாம்ன்ற ஒரு சிலர் நினைச்சா நம்மளுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் நினைப்பாங்க. இந்த முத்திரை வச்சு சமூக முத்திரை வச்சு ஒரு 3 முறை அல்லது ஒரு 5 முறை நல்ல யும் சொல்றப்போ உங்களுக்கு அந்த உடனடியே எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது முருகன் கண்டுபிடித்த முத்திரை. முதல்ல நம்ம ஒரு கட்டை விரல் வந்து பாத்தீங்கன்னா மேல உயர்த்தி வச்சுக்கிறோம், 4 விரல் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். அடுத்ததாக இந்த காது கீழ் இருக்கிற ரேகையில வந்து நம்ம கட்டை விரல் வச்சுக்கிறோம். ரொம்ப போட்டு அழுத்திட வேண்டியது, மெதுவா வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த 2 விரல் கண்களுக்கு, அதுக்கு அடுத்த 2 விரல் நல்ல ஆழமான மூச்சு காத்து இழுத்து யும் என்ற ஓசையை வந்து நம்ம உச்சரிக்கிறோம். ஓய்வு. ஒவ்வொரு கலைக்கும் நம்ம நல்லா ஆழமா மூச்சு காத்து இருக்கிறப்ப வயிறு பெருசாகும். சொல்ல சொல்ல வயிறு உள்ள போயிடும். அதான் கணக்கு. நம்ம இம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியது. ஒவ்வொரு கலைக்கும் ஆழமா மூச்சு காத்து இழுத்து இம் சொல்ல போறோம். ஒரு 5 முறை சண்முக முத்திரை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை. ஆழமா மூச்சு காத்து இருக்கிறோம். ஓய்வு. கைகளை எடுத்துக்கிறோம்.
சண்முக முத்திரை. தேனி பிராணாயாமம் மற்றொரு பேர் இருக்கு. தேனி பூச்சி மாதிரி நல்லா அந்த சவுண்ட் வரும். தேனி பிராணாயாமம் பேர் இருக்கு. அடுத்து இந்த எப்படி அந்த தங்கு வலிக்குங்க அந்த மாதிரி வேகமா போய் அப்படியே மெதுவா என்ன பண்ணணும்னா முடியும். முதிர் தலைப்பகுதிகள்லாம் நல்லா அதிர்வு ஏற்படும். அங்க இருக்கிற நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். மூளை வந்து நல்ல சுறுசுறுப்படையும். ஒரு முக்கியமான ஒரு முத்திரை வந்து இந்த தத்துவ முத்திரை. தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்யறப்போ அனுபவிக்க முடியும். அடுத்ததாக தியான பயிற்சி. காப்புத்திரை போட்டுக்கிறோம். அப்படியே நம்ம பயிற்சி போய் வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம செய்ய போறது கேசரி முத்திரை வச்சு நம்ம தியான பயிற்சி செய்ய போறோம். நாக்க போல மடிச்சு மேல வச்சுக்கிறோம். நாக்கோட நுனியை உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் உயிர் நீரை நாம குடிச்சிடுறோம். கண்களை மூடிக்கிறோம்.
ஓய்வு இந்த கேசரி முத்திரை நம்ம எப்போ வேணாலும் சில நடைபயிற்சி செய்யறப்போ, சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை வாகனம் ஓட்டுறப்போ, இல்லை பேருந்துல நம்ம அமர்ந்துருக்கோம், எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம். இது யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. மறைமுகமாவே இருக்கு, சூக்குமமா மறைமுகம். அது மறைமுகமாவே இருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்வேறு பக்கம் அந்த கேசரி முத்திரை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நம்ம தினசரி செய்யறப்போ கண்டிப்பா நம்மளுக்கு எல்லா விதமான நோய்களையும் இந்த ஒரே பயிற்சியில சரி பண்ண முடியும். சரியாயிட்டு தொடர்ந்து நம்ம அந்த முத்திரைகள் நம்ம தினசரி ஒரு 5 நிமிடத்துக்கு 10 நிமிடம் வரைக்கும் நம்ம அந்த முத்திரை வச்சிருக்கலாம். எங்க வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய பல்வேறு ஆசனங்கள், பல்வேறு பயிற்சிகள் இருக்கு. அதுல நம்ம குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டாலே போகும். சில பயிற்சிகள் நம்ம நேரடியா நம்ம ஒரு சில பயிற்சிகள் நேரடியாக இருந்தாலும் ஒரு சில பயிற்சிகள் நேரடியா தான் அந்த அப்போ அந்த மாதிரி நம்ம சிவசேவை வரணும். அங்க நம்ம உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இருந்தாலும் இன்னும் நம்ம ஆழமா கத்துக்கிறப்ப பாத்தீங்கன்னா நேரடியா அனைவரும் சிவசேவத்துக்கு வாங்க. பல்வேறு நபர்கள் அதை போட்டுக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. எல்லாரும் குடும்பத்தோட வாங்க. ஒரு அற்புதமான இடம். வந்தீங்கன்னா தான் அதை அனுபவிக்க முடியும். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடல்களை வெளிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை செயல்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் திட்ட தலைவர் மனபாலனை அவர்களுக்கும் மற்றும் தலைவர் முனைசனி அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, முத்திரை பயிற்சி, தியான பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த சஞ்சய் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதுக்கு பேரு நிம்மதி காய்ச்சல். என்னது நிம்மதி காய்ச்சல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா காய்ச்சல் வருது இல்லைங்களா? காய்ச்சல்ல நிறைய வகை இருக்கு. இதுல நிம்மதி காய்ச்சல் இருக்குங்க. என்னது நிம்மதி காய்ச்சல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. தன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. ஒரு டேட்ல என்ன ஆகும், மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும், இப்படியாவது நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம தன் பொண்ணு கல்யாணத்துக்கு மேல இருக்கிற அந்த ஆசையில என்ன பண்ணுவாங்க, ஓடுன்னு ஓடுவாங்க. பத்திரிக்கை வைப்பாங்க, விருந்தாளி கவனிப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இந்த மைண்ட்ல இத்தனாம் தேதி கல்யாணம், அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உடம்பு என்ன தெரியுமா பண்ணும், ரெஸ்டே எடுக்காது, குணப்படுத்துற வேலையே பண்ணாது. இது என்ன பண்ணும், உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன பண்ணும், அது வரைக்கும் உங்க உடம்புல இருக்கிற சக்தியை மீறி சேவிங் பண்ண சக்தி இருக்கு இல்லைங்களா, சேமிச்சு சக்தி செலவு பண்ணுங்க. செலவு பண்ணி என்ன பண்ணும், உங்களை டயர்டே ஆக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. நினைச்சுக்குவீங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தினாலதான் அந்த மைண்டு தான். கிடையாது, உடம்பு என்ன பண்ணுது, சேவ்டு எனர்ஜியை செலவு பண்ணுது. என்னங்க தெரியுமா, கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பொண்ணை அமுச்சு வச்சுட்டு ஆப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டீங்கன்னா காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சல் தெரியுமா, கரெக்ஷன் வரும். அதாவது கடந்த 60 நாளாக நீங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கவில்லை, ஒழுங்காக சாப்பிடவில்லை, அளவுக்கு அதிகமான சக்தியை செலவு செய்திருக்கிறீர்கள். எனவே நான் உங்களை ஒழுங்கு செய்து மீண்டும் பழைய மாதிரி உடம்பை, மனதை, புத்தியை கொடுக்கிறேன் அப்படின்னு உடம்பு சொல்றதுக்கு பேர் தான் காய்ச்சல். அதனால புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி காய்ச்சல் வரும் பொழுது ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, இன்ஜெக்ஷன் போடக்கூடாது, எந்த ஒரு கெமிக்கல் ஆன்டிபயோட்டிக்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது அந்த ஒரு 3 மாசம் நீங்க உடம்புக்கு ஓய்வு தரல இல்ல, அப்ப ஓய்வு கொடுக்கணும். ஒழுங்கா சாப்பிடல இல்ல, ஒழுங்கா சாப்பிடணும். அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க, நான் சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன், பொண்ணு கல்யாணம்னு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு.
ஒருத்தர் இருக்காரு, தனக்கு கல்யாணமே ஆகல. எல்லாரும் கேக்குறாங்க, ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கலையா, கல்யாணம் பண்ணிக்கலையான்னு. கடுப்பா இருக்குது. அந்த டென்ஷனே அவரை உடம்ப ஆரோக்கியத்தை கெடுத்துருங்க. அப்ப என்ன ஆகுது, அவர் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருது. அப்பாடா, நமக்கு கல்யாணம் முடிவாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே காய்ச்சல் வந்துருங்க. அதாவது நிம்மதி வந்துச்சுன்னா சாதாரண மூச்சு காத்தை விட 50 மடங்கு 100 மடங்கு அதிக காத்து உள்ள போகும். நிம்மதி வந்தா உடம்பு சைலண்ட் ஆகிரும். நிம்மதி வந்தா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த ஆரம்பிச்சிடும். சில உதாரணம் எல்லாம் சொல்றேன். எப்பெல்லாம் நிம்மதி காய்ச்சல் வரும்னா, தனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனா வரும். இல்ல கல்யாணம் நடந்து முடிஞ்சு அப்பாடா நம்ம கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு அந்த வாழ்க்கை லட்சியம் நிறைவேறினா அப்புறம் ஒரு 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 10 நாளைக்கு காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் அடுத்தவங்க கல்யாணம் நடந்தா வரும். இது அடுத்தவங்க கல்யாணமான்னு கேட்டீங்கன்னா, அதாங்க, ஒரு அப்பாவுக்கு தன் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை, ஒரு அம்மாவுக்கு தன் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆசைன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம யாரை அன்பா நினைக்கிறோமோ அவர்களுக்கு திருமணம் நடந்தா இல்ல அது பிக்ஸ் ஆனா ஒரு மூச்சு காத்து வரும். நல்ல டீப் மூச்சு காத்து போகும். இது போய் என்ன ஒண்ணு காய்ச்சலை உண்டு பண்ணி கரெக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்க்கும். அதுக்கப்புறம் ஒரு கடன் இருக்கு. அந்த கடனை தீர்த்தா தான் நிம்மதின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப வருஷமா தீராம இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு சொத்து வித்துருச்சு, இல்ல கடன் அடைஞ்சிருச்சு. அந்த கடன் அடைஞ்ச உடனே அப்பாடா, எவ்வளவு வருஷம் 7 வருஷமா மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் கடன் தீர்ந்துச்சுன்னா காய்ச்சல் வந்து. அதே மாதிரி நீங்க ஒரு போட்டியில ஒரு விளையாட்டுல ஜெயிக்கணும்னு ஆசை, ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும், ஏதாவது ஒரு ஸ்டேட் லெவல்ல அந்த விளையாட்டுல ஜெயிச்சு பதக்கம் வாங்கி கப்பு வாங்கி அப்படின்னீங்கன்னா காய்ச்சல் வரும். அது வரைக்கும் என்ன வராது. அதுக்கப்புறமா லவ் சக்சஸ் ஆனா வரும். ஒருவேளை ரொம்ப வருஷமா லவர் பின்னால சுத்துறீங்க, அவங்க திரும்பி லவ் பண்ணவே இல்லை, திடீர்னு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் காய்ச்சல் வந்துடும். சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆனா வரும். ஆமா, டார்ச்சர் தாங்க முடியாம எப்படியாவது போனா போதுன்னு இருப்பீங்க, பிரேக்கப் ஆனா வரும். சில பேருக்கு கல்யாணம் வரும்னு சொல்ற மாதிரி சில பேருக்கு டைவர்ஸ் ஆனா வரும். வாடா டைவர்ஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு 10 நாள் படுத்து கிடக்கிறது தான். இதெல்லாம் கரெக்ஷன் ஒர்க் பண்ணுதுங்க. அந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன பண்ணணும், தேவையில்லாம மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்காம நாம என்ன பண்ணணும், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். காத்தோட்டமான இடத்துல படுத்து, ஓஹோ நம்ம கடந்த கொஞ்சம் வருஷமா இந்த விஷயத்துக்காக அலைஞ்சிருக்கிறோம், அது நிறைவேறிடுச்சு, அதனால உடம்பு குணப்படுத்துதுன்னு பேசாம இருங்க, ரெஸ்ட் எடுங்க. தயவு செய்து பயப்படாதீங்க, அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க, கண்டிப்பா குணமாயிடும். சில பேருக்கு எதிரி ஜெத்தா வரும். ஆமாங்க, ஒரு எதிரி இருப்பாரு, அவர் நினைச்சாமே செமக்கு டென்ஷனா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு வந்துடும், அப்பாடா சுத்து புட்டா அப்படின்னு சொன்னோம்னா காய்ச்சல் வந்துடும். இப்படி நிறைய இருக்குதுங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் சில பேருக்கு, சில பெண்களுக்கு குழந்தையின்மை இருக்கும். எல்லாரும் எங்க பார்த்தாலும் கேட்டே இருப்பாங்க, அப்புறம் குழந்தை எவ்வளவு இல்லைங்க, இது 10 வருஷமா இல்லையான்னு அதே பேசி பேசி பாவங்க அவங்க மனசை புண்படுத்துவாங்க. இப்படி அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, யாரையுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தை மட்டும் பெத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வாடான்னு குழந்தை பெத்துக்கிட்டோம்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கர்ப்ப காலத்துல ஒரு அம்மாவுக்கு எதுவுமே வலிக்காதுங்க. அந்த குழந்தை வெளியே வந்தோன்னு பாருங்க, மூட்டெல்லாம் வலிக்கும், டயர்டா இருக்கும். ஏன்னா கர்ப்ப காலத்துல உடம்புல இருக்கிற சேவிட எனர்ஜி செலவாகும். குழந்தை வெளியே வந்தோம்னா உடம்பு என்ன பண்ணும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். 10 மாசம் கெடுத்துச்சு இல்லையா அந்த குழந்தை உருவாக்குறதுக்காக, அதனால அது சரியாகும். அதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். நம்ம ஒரு வாழ்க்கை லட்சியம் வச்சிருக்கோம், ஒரு வீடு கட்டி ஆகணும், ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி ஆகணும், சுவிட்சர்லாந்து டூர் போய் ஆகணும், சிங்கப்பூர்ல வேலைக்கு போகணும் லட்சியம் வச்சிருப்போம். இந்த மாதிரி லட்சியங்கள் நிறைவேறுச்சுன்னா அப்பாடா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நமக்கு காய்ச்சல் வரும். சில பேர்த்துக்கு வேலை கிடைச்சா காய்ச்சல் வரும். சில பேருக்கு டார்ச்சரான வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல உட்கார்ந்தா காய்ச்சல் வரும். இப்படி நிறைய இருக்குதுங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பல பேருக்கு காய்ச்சல் வந்தோடனே பயப்படுறீங்க, என்னமோ ஏதோ ஒண்ணு. அதனால நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு, இனிமேலு அந்த மாதிரி காய்ச்சல் வரும் பொழுது மறுபடி சொல்றேன், மருத்துவமனைக்கு போகாதீங்க. அவங்களுக்கு தெரியாது, அந்த டாக்டருக்கு உங்களுக்கு நிம்மதி வந்ததுனாலதான் காய்ச்சல் வந்திருக்குன்னு தெரியாம அவர் ஒரு பேர் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கு ஒரு பயமுறுத்தி மருந்து மாத்திரை கொடுத்து வேற எங்காவது இழுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ரெஸ்ட் எடுங்க, நல்ல காத்த சுவாசிங்க, நாக்கு என்ன சொல்லுதோ அதை சாப்பிடுங்க, அமைதியா இருங்க. அதாவது நம்ம என்ன யோசிக்கணும், கடந்த ஒரு 6 மாசமா உடம்புக்கு என்ன துரோகம் பண்ணணுமோ அதையெல்லாம் சரி பண்ணணும். உதாரணத்துக்கு நிறைய வேலை கொடுத்துருந்தா ரெஸ்ட் எடுக்கணும், இல்ல வேலையே தரலைன்னா கொஞ்சம் வேலை செய்யணும். ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். இந்த மாதிரி தண்ணியே குடிக்காம இருந்தா நிறைய தண்ணி குடிக்கலாம். சவுண்டே கேட்டு இருந்தா சவுண்ட் இல்லாம இருக்கலாம். இப்படி கடந்த 6 மாசத்துல நம்ம உடம்புக்கு என்ன துரோகம் பண்ணமோ அதை மட்டும் சரி பண்ணிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் லீவை போட்டுட்டு சாம்படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அந்த காய்ச்சல்
உங்க உடம்ப மீண்டும் பழைய மாதிரி மாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடும். அதனால நிம்மதி வந்தால் காய்ச்சல் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நிம்மதி காய்ச்சலுக்கு நீங்க தயாராகிக்கீங்க. கண்டிப்பாக பயப்படாம இருந்தீங்கன்னா தானா சரியாகும். அப்படி சரியானாதான் மீண்டும் உங்களுக்கு இந்த பழைய உடம்பும் மனசும் கிடைக்கும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிந்தனைகளை சிறப்பித்து கொடுத்த இளபக்கரையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு குழந்தைகளுக்கு உண்டான இயற்கை உணவுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி 2 வாரங்களாக அற்புதமாக நமக்கு வகுப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே அதன் தொடர்ச்சியை இன்று நமக்கு குழந்தைகளுக்கு உண்டான இயற்கை உணவுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி விளக்கம் அளிக்க ரேகா சிவகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து இது 3வது வாரமா நம்ம குழந்தைகளுக்கான உணவுகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. இன்னைக்கு சூழ்நிலையில பல வகையில மாற்றம். எப்படி சொல்லணும்னா, குழந்தைங்க வளர்ப்பு முறையில பல வகையில மாற்றத்துல நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு சில நிமிடங்கள் வந்து நம்ம அதை சார்ந்து நிச்சயமா பார்க்க வேண்டியது இருக்கு. குழந்தைங்க வளர்ப்பு முறையில வந்து பார்த்தோம்னா, குறிப்பா நம்ம நம்ம வளர்ப்பு முறைக்கும் நம்ம ஜென்ரேஷன், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 35 to 40 வயசுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா, இந்த நம்ம காலகட்டத்துல குழந்தையா இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்கன்றத பாக்குறதுக்கும் இன்றைய சூழல்ல பாக்குறதுக்கும் உங்களுக்கே நிறைய மாற்று கருத்துக்களை கவனிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு மாற்று என்னன்னு தெரியாம தான் எல்லாருமே அதுக்கான தேடல தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த ஏஜ்ல இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி இன்னும் நம்ம அப்பா அம்மாவுடைய வயசுல நம்முடைய பெரியவங்க எப்படி அவங்கள வளர்ப்பு முறையில கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது சுத்தமா சம்பந்தமே இல்லை. வளர்ப்பு முறையிலையும் உணவு முறையிலையும் வளர்ப்பு முறை பேஸ்ல தான் நம்ம எல்லாருமே மாத்த முடியுங்க. இப்போ பாத்தீங்கன்னா, என்னோட சின்னப்ப அம்மா அப்பா அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதுக்கு எப்படின்னா, என்ன சொன்னாலும்னா அவங்க சொல்ற விஷயங்கள்ல சரி இருக்கும். நாம செய்யற தவறுகளை அவங்க சொல்ற அந்த கருத்தின்படி மாத்திப்போம். இது சரி இது சரி இல்லைன்றத வந்து அவங்களுடைய அணுகுமுறை, அவங்க பேச்சு வழக்கு, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நமக்கான எல்லாமே கிடைச்சிரும்ன்றது இல்லாம நமக்கான சில வடிவமைப்பு இப்படிதான் நாம இருந்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோ இல்ல நம்மளுடைய சிறிய வயதுல இருக்கக்கூடிய இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கிற நம்முடைய உறவுக்காரங்க, நண்பர்களுடைய பிள்ளைங்களையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு மாற்றம். எப்படி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சாய்ஸ் கேட்டுதான் இன்னைக்கு நாம இருக்கோம். சாய்ஸ்ன்ற தாண்டி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் தான். ஆனா அந்த சூழல்ல உணவு சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்து, அவங்களுடைய தேவைகளின் அடிப்படையில அவங்க பழகுற நட்பு வட்டம் சார்ந்து எல்லாமே அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு நாம குறிப்பா கையில வச்சிட்டு இருக்கிற தொலைபேசிய வச்சிட்டு இருந்தோம்னா, நம்முடைய இந்த போன்ல இருக்கக்கூடிய உலகம் மிக பெருசு. அவங்க கிட்ட நம்ம அதை கொடுத்தோம்னா நம்ம உலகம் அவங்க உலகம் தாண்டி அவங்க வேற உலகத்துல இருக்கிறாங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இதுல எப்படி நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத நாம ஒரு புரிதல் இல்லாம வேற என்ன மாதிரி முயற்சி பண்ணாலும் நம்முடைய முயற்சி வந்து முயற்சியிலே தான் இருக்கும். அதுல வந்து நாம மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கூட நம்மளால, ஒரு சிறு மகிழ்ச்சியை கூட நம்மளால அடைய முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வரும்போதும் சரி, டிஸ்கஷன்லயும் சரி, ஒரு உறவு சார்ந்து பேசும்போதும் சரி, அவங்க சொல்ற முதல் விஷயம், பசங்களால நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், குழந்தைங்கள மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். சொன்ன பேச்சு கேட்கலன்ற அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் இல்ல, அவங்க எந்த விஷயமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்கு. அதை நம்ம நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பானு எஜுகேஷன்ல நிறைய முறைகள்ல நம்முடைய வளர்ப்பு முறையில பிள்ளைகளை நம்ம
கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய மாற்றம் தான். அதுலயுமே நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அவங்க அப்பா அம்மாவை தாண்டி அவங்க கணவன் மனைவி இருக்காங்க, அவங்க பிள்ளைங்களை ஒரு செயலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அவங்க 2 பேருடைய கருத்து வேறுபாடுகள் தாண்டி அந்த பிள்ளைங்க சின்ன பிறந்தப்பல இருந்து இருந்துச்சுன்னா அந்த மாற்றம் வேற. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஏஜ்ல இருப்பாங்க, அவங்களுடைய மாற்றங்கள் நமக்கு சரியான முறையில இல்லைன்னு பார்க்கும்போது அப்போ ஒரு தேடலுக்கு நாம போவோம். அப்பதான் போவோம். நாம தேடல போகும்போது அவங்கள இந்த செயலுக்கு மாட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது உடன்படவே படாது. ஸோ இவ்வளோ வகையிலயும் நம்ம மன உளைச்சல் அப்படின்றது இன்றைய கால பெற்றோர்களுக்கு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. மார்க் வாங்கணும்ன்றதை தாண்டி இன்னைக்கு மார்க்ல கூட 2 வகையில இருக்கும். ஒண்ணு அவங்களுடைய முன்னேற்றம் இது தாண்டி இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல அப்படின்றது ஒண்ணு. நாம எப்ப புரிஞ்சிருப்போம்னு பாத்தீங்கன்னா இப்பதான் புரிஞ்சிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால இருந்தே நிறைய விஷயங்களை மாற்றத்துல கொண்டு இதுவா அதுவா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ் பண்ணி அது சரியான ஒரு பாதைய அமைக்கிறதுக்குள்ள எல்லாருடைய அந்த சூழ்நிலையும் நிச்சயமா நம்ம உணரணும். இதுக்குள்ள நம்ம உணவு சார்ந்து அவங்களுக்கு கொடுக்கறதே பாத்தீங்கன்னா திணிக்கிறதா இருக்கக்கூடாது. எப்ப நம்ம திணிக்கிறோமோ அவங்க நம்ம இல்லாத நேரத்துல நம்முடைய கண் பார்வையில இருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுதான் செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் திணிக்க கூடாது. அது அவங்களுடைய இயல்பாவும் அவங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டும் அவங்க வாழ்வியலாவும் கொண்டு வர்றது நம்முடைய முதல் கட்ட முயற்சியா இருக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தைய இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறோம், இது சாப்பிட வேணாம்னு சொல்லிடுறோம்னா அவன் நம்ம கண்ணை தாண்டி போகும்போது அந்த வெளியே அவன் செய்யக்கூடிய ஒரு மன இதுலதான் அவன் இருப்பாங்க. இன்றைய காலமும் அப்படித்தான் இருக்கு. நாங்க நிறைய அதை பார்த்தோம் இருக்கோம். அது சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம இருக்கிறதுனால எப்படி சொல்றதுங்க, அதை நேரடியா நம்மளால அதை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஆஹ் கடையில இருக்கக்கூடிய லேஸ் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்றோம். நம்ம வாங்கி கொடுத்ததும் நாம தான், சாப்பிட வேணாம்னு சொல்றதும் நாம தான். அங்க நல்ல பொருளும் இருக்கு, இல்ல நல்லது இல்லாததும் இருக்கு. அப்ப அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நாம அவங்களுடைய இடத்துல இருந்து முயற்சி பண்ணணும். நம்ம இடத்துல முயற்சி பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகுறது ரொம்பவே கடினமா இருக்குங்க. அந்த மாதிரி நிலையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சிப்ஸ் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். பாக்கெட்ல அடைக்கப்பட்ட சிப்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்றோம். அது நல்லது இல்லை. நான் சொல்றது அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப வருங்க. இப்போ குழந்தையில இருந்து வரும்போதும் இப்ப இடைப்பட்ட காலத்துல நமக்கு தெரிஞ்சு நம்ம மாற்றத்தை கொண்டு வரும்போதும் இப்பதான் நம்ம பெரியவங்களாகிய நாமே சில விஷயங்களை உணர்ந்திருப்போம். அதை நம்ம குழந்தைக்கு கொடுக்கும் போதும் நிறைய மாற்றம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா அதை நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும். அப்ப அந்த லேஸ் வேணான்னு சொல்றோம், இது வேணான்னு சொல்றோம். அப்ப அதுக்கு மாற்று என்னும் போது அவங்களுக்கு உணவு சார்ந்த புரிதலை கொடுக்கணுங்க. நம்ம செய்யும் போது அவங்கள கவனிக்க வைக்கணும். அதுக்கான முறைகளை அவங்களே தேட வைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லும் போது புரிஞ்சிருது. 15 வயசுக்கு மேல எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன வாழ்வியல் முறையும் நம்ம கொண்டு வந்த அந்த எப்படி சொல்றதுங்க, நம்மளுடைய வாழ்வியல் முறை தான் அவங்களுடைய அடுத்த கட்ட பார்வை. ஸோ அதுல நம்ம சரியா இருக்கிற பட்சத்துல நம்ம ரொம்ப ஒற்றுமையோட கடந்துருவோம் எல்லாத்தையுமே. அதை தாண்டி அவங்க பள்ளி வாழ்க்கைன்னு போகும்போதுதான் ஐயா சொல்லுவாரு, குறிப்பா இந்த காலத்துல குழந்தை பெத்துக்கிறதோட ஒண்ணு பெத்துக்காமவே இருக்கலாம். அப்படி பெத்துக்கிட்டா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவங்க பண்ற செயல்களை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் இருக்கணும். ஏன்னா எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அதை தாண்டி நாம போராடிட்டு இருக்கோம். அது சந்தோஷமா செய்யணும், இல்லாட்டி நாம பேஷண்ட் ஆயிடுவோம். சீக்கிரமாவே பேஷண்ட் ஆயிடுவோம்னு சொல்றதோட அவங்களுடைய மன உளைச்சல், இப்படி கேட்கல, இப்படி செய்யல, இப்படி பண்ணல, புரிஞ்சுக்கலன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது எந்த வாழ்வியலுமே நம்ம நிறைவா கொண்டு போக முடியாது. இத படிப்படியா நம்ம கவனிக்கும் போது தெரியுங்க. அப்ப வீட்டுல நாம நல்ல பொருளை செய்யும் போது அவங்கள கவனிக்க வைக்கணும், கூட உதவிக்கு வச்சுக்கணும். இந்த வேணான்னு சொல்லிட்டோம், அதுக்கான மாற்று என்ன? இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ்னா நம்ம அப்படியே ஒரு இது மாதிரி பேசக்கூடாது. எப்படின்னா இதுல இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அப்படி இருக்கலாம் இல்ல. அவங்கள தேட வைக்கணும். அப்ப அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ ஒரு 8 வயசு குழந்தை
இல்லைங்க அதுல சரியான பொருள் கிடையாது, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த நாலேஜை வந்து அவன் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப நம்ம இருக்கிற உணவுக்கும் இன்னைக்கு கடையில வைக்கிற உணவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கூட அவனுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்மவே வந்து ஒரு சிப்ஸ் செய்யறோம்னா, நான் இந்த பொருளை பயன்படுத்துறேன், இந்த எண்ணெயில பொரிக்கிறேன், இதை நான் பொரிச்சு இந்த ஆஹ் குடுவையில அடைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நமுத்து போகுது, சுவை மாறுது. நம்ம அந்த பாக்கெட்ல தொங்கிட்டு இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். உள்ள இருக்கிற அந்த காற்று இதனால நிரப்பப்பட்டிருக்கு. அதனால அவனை தேட வைக்கணும். இப்ப அந்த விஷயங்களை அவங்க பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெண்டா ஜாலியா ஒரு லேர்னிங்கா, எந்த பசங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேட்டுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா சொன்னா கேட்டுப்பாங்க. கவனிக்கலாம் எல்லாருமே. அப்ப நாம அவங்க ஃப்ரெண்ட்ஸாவும் அவங்கள வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கும்போது தான் அவங்களுடைய விஷயங்களை நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உணவு ரெசிபிஸ் வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய அந்த 3 வாரத்துக்கான போயிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி புரிதல் இல்லாம நம்ம எதையும் பண்ண முடியாது. இல்ல ரேக்கம்மா வந்து சொல்லிட்டாங்க, கொடுத்தா அவங்க சாப்பிடணுமே அப்படின்னு நினைச்சோம்னாலே அந்த இடத்துல நம்ம பேசின விஷயங்கள் கூட செயல்முறையா மாறாதுங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு நேரத்தை எடுத்து நம்ம அதை பேசணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகள்ல புரிதலுக்கு உட்பட்டு கொடுக்கணும். குழந்தையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க புரிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் தாண்டி அவங்க கலர் கலரா மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது அதுக்கான அறிவும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி அவங்கள பேச வச்சிட்டோம்னா நாம அமைதியாயிடலாம். அப்படிதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம பகுதியில எங்களுடைய முன்னோடி இயற்கை ஆர்வலர், எல்லா வகையிலயும் உணவு சார்ந்து விவசாயம் சார்ந்து அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை குடும்பத்தோட அங்க ஒரு நிகழ்வு. ஆஹ் அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க, ஆஹ் 2 பசங்க இருக்காங்க. பாப்பா வந்து சின்ன புள்ள, பையன் வந்து +2 படிக்கிறான். அவங்க பள்ளிக்கு வந்து குழந்தைங்க ஆஹ் இவங்க பாப்பாவை அழைச்சிட்டு பள்ளிக்கு போயிருக்காங்க. அண்ணனோட பள்ளிக்கு வந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து பசங்க வந்து உங்க அப்பா வராரு, கொஞ்சம் போயிட்டு பாக்கெட் மணி வாங்கிட்டோடா, நம்ம ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம், பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லியிருக்காங்க தகவல். அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், எங்க அப்பா கிட்ட போய் கேக்குறேன், கண்டிப்பா பணம் கொடுப்பாரு, ஆனா அவரு இந்த பொருள்ல இந்த விஷயம் இருக்குன்றத புரிய வச்சுதான் தருவாரு, நீ அதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்களாமா. ஐயோ எனக்கு அந்த பொருளே வேணாம். ஏன்னா அவங்க அவங்க பேசுற விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பசங்க சொல்லுவாங்க போட்டு அறுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த அப்பாவோட மகன் வந்து புரிஞ்சுக்கிட்டான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது அந்த மாதிரியான ஒரு தோரணை, அது வந்து ஒரு நகைச்சுவையே வந்து ஐயா வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சுமா நம்ம எதனா சொன்னா அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புரிதல் இருந்தா குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு விரும்பி சாப்பிடுற குழந்தைங்களும் இருக்காங்க, காரம் விரும்பி சாப்பிடுற குழந்தைங்களும் இருப்பாங்க. அப்ப அதை தாண்டி நம்ம இனிப்புல வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா அவங்க கிட்ட அதை பேசும்போதே அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும்ன்றது நமக்கு தெரியும். குறிப்பா வந்து வீட்டுல இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுல இந்தந்த உணவு என்னோட பிள்ளைக்கு பிடிக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்கும், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், ஸோ அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அதை வந்து நாம எப்படி வேணாலும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு கேக் ஐட்டம்ஸ் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க, பேக்கரி உணவுகள் தவிர்க்கக்கூடிய உணவுகளை விருப்பப்படுறாங்கன்னா நாம அதுக்கான பயிற்சிகள் வந்து நிறையவே இருக்கு. இப்ப கேக் வந்து எப்படி வந்து ஆரோக்கியமான முறையில செய்யறது, சிறுதானியத்துல செய்யறது, பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து பேக்கிங் சோடாலாம் போடாம செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ்ல வந்து அவங்களுக்கு எல்லாமே செய்ய தெரியணும், எல்லாமே லேர்னிங்ல அவங்க இருக்கணும். கடைக்கு போய் ஒரு பாக்கெட்ல உள்ள பிஸ்கெட் இருக்கு, நம்ம வாங்கி சாப்பிட்டோம், அதனுடைய விலை வந்து 20 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்ற நிலைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இதை இப்படி செய்யணும், இதுல இந்த பொருளை போடணும் அப்படின்ற ஒரு வாழ்வியலாவும் செயல்முறையை நம்ம அவங்கள வாரம் ஒரு முறை பல வகையான உணவுகள் செய்ய வைக்கிறதுல இருந்து நம்மளுடைய கவனம் இருக்கணுமே தவிர அவங்கள மாத்தணும்னு முயற்சி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நாம மாறி ஆகணும். அப்பதான் அவங்களுடைய அந்த புரிதல் வந்து உண்மையிலேயே வெளிப்படும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பிஸ்கெட் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு குக்கரில் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கு, மைக்ரோவனில் பண்ணலாம். ஸோ நம்ம எதுவுமே தற்சார்பில் முழுமையாக நம்ம போகக்கூடியவங்களால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஏன்டா இந்த பிரச்சனையை சந்திக்கிறோன்ற அளவுக்கு மக்கள் வந்து இருக்காங்க. நம்ம மாதிரியான ஆட்கள் வந்து மாற்றம் வேணும் நமக்கு. அதை ரொம்ப சந்தோஷமா எளிமையா பண்ணணுங்க. பாத்தீங்கன்னா இப்போ எளிமையான முறையில வந்து என்னென்ன பொருட்களை செய்யணும்ன்றதை நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இனிப்புகள்ல இருக்கும்போது இப்போ ஒரு குலோப் ஜாம் விரும்புறாங்க, வேணான்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? வேணாம், நல்லது இல்ல, அதுல இது இருக்கு அது இருக்கு. அப்ப நல்லது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பனங்கற்கண்டு. இப்போ குலோப் ஜாம் செய்யற மெத்தட் வந்து ஈஸியான ஒரு மெத்தட் தான். நம்ம இன்னைக்கு அந்த குலோப் ஜாம் செய்யற மெத்தட் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கான விஷயங்களை பேசிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுப்போம். இப்போ குலோப் ஜாமுடைய பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2-3 வகை இருக்கு. அதுல வந்து நம்ம முழுமையா வந்தோம்னா பால்கோவா. பால்கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான பால்கோவா. நம்மளுடைய பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா ஃபேக்டரிஸ் இருக்கு. நம்ம கடையில வந்து வாங்கும்போது அதுல அதிகமா வந்து மைதா கலப்பாங்க. ஸோ நம்ம வந்து சுத்தமான பால்கோவா வாங்கி அதுல வந்து பார்த்தீங்கன்னா திணை மாவு, கோதுமை மாவு, ஸோ நம்ம அதுல வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பால்ஸ் பண்ணிக்கிறோம். பேஸே வந்து பால்கோவா தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம இது பேசி முடிச்சோன்னே உங்களுக்கு ரெசிபிஸும் அனுப்பிச்சு வைக்கிறேன். பால்கோவா பேஸ் வந்து குலோப் ஜாமுன் பேஸ் வந்து இதுதான். பால்கோவா, திணை மாவு, கோதுமை மாவு, இந்த 3த்தையும் வந்து நம்ம அந்த குலோப் ஜாமுனுடைய மாவு பதத்துக்கு பசைஞ்சிடணும். கொஞ்சமா நாம வந்து அதுல நெய் சேர்த்துக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. வேற அதுல எதுவுமே சேர்த்து வேணாம். இது வந்து அதுக்கான ஒரு பொருள். பொரிக்கிறது வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில பொரிச்சுக்கலாம், இல்லாட்டி முழுமையான நெய்யில பொரிக்கலாம். இனிப்பு இந்த மாதிரி செய்யும்போது இந்த முறையை நம்ம பின்பற்றலாம். கல்லெண்ணெயில பண்ணும்போது அந்த சுவை வந்து வித்தியாசப்படும். அதிகபட்சமா நம்ம இனிப்பு பலகாரங்கள் செய்யும்போது தேங்காய் எண்ணெய், நெய் இந்த மாதிரி செஞ்சோம்னா சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் பேஸ்ல பண்ணும்போது அதை தாண்டி நம்ம அதிரசம் அதெல்லாம் பண்றோம்னா நம்ம கடலை எண்ணெயில் தான் பண்ணணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் மிதமான தீயில இந்த இந்த பேஸ் நம்மளுக்கு பிடிச்ச வடிவத்துல பொரிச்சு எடுத்துட்டு பனங்கற்கண்டு பாகு. இப்போ நம்ம வந்து பனங்கற்கண்டுல பண்ணோம்னா அவங்களுக்கு அந்த அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிரும். நாட்டு சக்கரை பாகுமே பண்ணலாம், 2 வகையில பண்ணலாம். இப்போ நாட்டு சக்கரையில பாகு பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா முதல் முறையிலே அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இருக்கு அப்படி இருக்கு, பணியார மாதிரி இருக்குன்ற கமெண்ட்ஸ்லாம் வரும். நாட்டு சக்கரை பண்ணும்போது சுவை வந்து அப்படிதான் இருக்கும். நம்ம அதை அவங்களுக்கு விரும்புற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பனங்கற்கண்டுல நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அப்படியே அவங்க நினைக்கிற மாதிரி சுவையை நம்ம கொடுக்க முடியும். அப்ப இந்த ஒரு குலோப் ஜாமுன் தான். அதுல வந்து ஒரு குலோப் ஜாமுன் தான். ஸோ நம்ம அதுல வந்து இந்த மாதிரியான சில ஆரோக்கியமான பொருட்களை நம்ம கலந்து நம்ம அதை கொடுக்கும்போது அவங்க அதை முழுமையா ஏத்துப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகு எடுக்கிறதுன்றத விட நம்ம அதுல போடுற அந்த பொருட்கள் பாகு, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாட்டு சக்கரை பாகுன்றது ஒரு ஃப்ளேவர். அது வந்து நம்ம சுவைச்சு நாம சாப்பிடுவோம், அவங்க சாப்பிடுவாங்களா, அதுக்குதான் பனங்கற்கண்டு பயன்படுத்த சொல்லணும். ஸோ பனங்கற்கண்டுல வந்து நிறைய அதுல பேசணும்னா அதுக்கு ஒரு நாள் பேசணும். குவாலிட்டி அதனுடைய உண்மையான பொருளா அப்படின்னு கிளிகள் வரும். நிறைய குவாலிட்டி இருக்கு. ஏன் 150 ரூபாய்க்கு கூட இன்னைக்கு பனங்கற்கண்டு தராங்க. அது வந்து உண்மையான பனங்கற்கண்டு கிடையாது. பனங்கற்கண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் கிறிஸ்டலைஸா இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை மண்டை புதைச்சி வச்சு அது ஒரு விவசாய முறையில அதை பண்ணி அதை எடுக்கிறாங்க பனை ஏரிகள். ஸோ அந்த பேஸ்ல கிடைக்கிறது வந்து ரொம்பவே இது. அதுக்கு முன்னாடின்னு கொஞ்சம் கலக்கிற பொருளுமே வெல்லமா எந்த பிரச்சனையும் இல்லை, சர்க்கரையாவுமே இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 600 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு பனங்கற்கண்டுடைய விலைகள் இருக்கும். நம்ம அப்படி பார்க்கும்போது உடனே அவ்வளோவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். முதல்ல ஒரு சுவை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து அவங்கள புரிதலை கொண்டு வரும்போது சில முயற்சிகள் நம்ம எடுப்போம்.
கண்டிப்பா அது அவங்களுக்கு புரிஞ்சிடுங்க. அப்ப இந்த குலோப் ஜாமுன் வந்து நம்ம அவங்க செஞ்சு கொடுக்கலாம். அப்ப அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல வந்து இப்ப நாட்டு சக்கரை பால்கோவா இருக்குன்னா நாட்டு சர்க்கரையில நம்ம நார்மல் பால்கோவா தவிர்த்துட்டு நாட்டு சக்கரை பால்கோவா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பகுதியில வந்து எங்க குடும்பத்துல எங்க ஊர்ல அதிகம் வந்து பெங்காலி ஸ்வீட்ஸ்னுவாங்க. அந்த பால்ல செய்யக்கூடிய ஸ்வீட்ஸ் அதை அதிகமா விரும்புவாங்க. சிறு வயசுல குழந்தைங்க எல்லாருமே அதை அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதையுமே பாத்தீங்கன்னா பனங்கற்கண்டு பேஸ்லயும் நாட்டு சக்கரை பேஸ்லயும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ரெசிபிஸ் வந்து நம்ம சொல்லும்போது நம்ம எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த வந்து முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் அப்படின்னா ஒரு உணவு செய்முறைய முழுமையா கத்துக்கிட்டு நம்ம செய்ய போறோம். அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் செயல்முறைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நீங்கவே வந்து இத பயிற்சிருக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழந்தை சிறுவர்களுக்கான ஆஹ் பிடிச்சமான உணவுகள்ல வந்து 3 வாரமா பாக்குறதுல குறிப்பா நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பூரி, இட்லி, சப்பாத்தி, மில்க் ஷேக்ஸ், அதை தாண்டி அவங்களுக்கு நாங்க விரும்பி கொடுக்கக்கூடிய அந்த பானிபூரி, முளைக்கட்டின தானியத்துல என்ன மாதிரி ரெசிபிஸ் பண்ணலாம், இனிப்பு வகைகளை எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரியான மிகப்பெரிய நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இயல்பான முறையில நமக்கு அது நிறைவா இருந்ததை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். இது வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம அதை செஞ்சு அதை நம்ம சாப்பிட்டுட்டு கொடுக்க முடியும். ஸோ அத அடிப்படையில நம்ம வந்து அவங்களுக்கு தர ஆரம்பிப்போம். அது இல்லாம அவங்களுக்கு கூட செஞ்சு உதவி பண்ண வைப்போம். உதவி மட்டும் இல்லாம அந்த புரிதலை அவங்களுக்கு தருவோம். நான் உங்களுக்கு குலோப் ஜாமுன் ரெசிபி வந்து போடுறேன். ஏன்னா அது பேசும்பொழுது நோட்ஸ் எடுக்கிறது தாண்டி உங்களுக்கு அதை டெக்ஸ்டா நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போ இந்த முயற்சிகள் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய முயற்சி தான். எப்படியும் வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இன்னைக்கு தேடல இருக்குமோ அதே தான் நம்ம குழந்தை வளர்ப்பு முறைக்கும் சரி, குழந்தைக்கான பிடிச்சமான உணவுகள் கொடுக்கறதும் சரி. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய போராட்டமே நடக்கும். இது எங்க அம்மா எனக்கு இது செய்யல, எனக்கு இது பண்ணல, அவங்களுக்கு பிடிச்சதுதான் பண்றாங்க, இங்கதான் பண்றாங்க. ஸோ அப்படின்ற அளவுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சமானதா இல்லாம ஒரு பனிஷ்மெண்டா எடுத்துக்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழல்ல நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது பேசும்போதும் பகிரும் போதும் உணவு சார்ந்து நம்மிடம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு 10-15 கால்ஸ் இது சம்பந்தமாவே நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால நாலேஜ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு ரெசிபிஸ் பேசுறதுன்றது நமக்கு நிறைய தகவல்களா நம்மளுடைய சேனல்ல இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை டைப் பண்ணி அந்த ரெசிபிஸை நீங்க கத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு கூடுதலா போன வாரம் பேசும்போது நம்ம 6 மாசம் குழந்தையில இருந்து சிறு குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவுகள் தரலான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அடுத்த வாரம் நிச்சயமா நம்ம அதை பத்தி பார்ப்போம். பிறந்த குழந்தையில வந்து அம்மாக்கான அந்த உணவு முறை அப்படின்றதையுமே நம்ம வர நாட்கள்ல பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச குழந்தையில இருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் என்ன மாதிரி உணவுகள் வந்து முதல் உணவா கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு சுவைய பிடிக்க முடியும், அப்போ மறுட்டி முறையில பிறந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஒரு புரிதலோட அந்த குழந்தைங்க அந்த சுவையை ரசிப்பாங்க, பிறந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் அடுத்து வரோம். இந்த 3 வாரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் குழந்தைகள் சார்ந்த உணவுகள்ல ரெசிபிஸ் சார்ந்து இல்லாம ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்குற முறையில புரிய வைக்கிற முறையில டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். உணவே மறந்து போச்சுமா. நமஸ்காரம். வணக்கம், ரேகா சிவகுமாருங்க. பழைய உணவே மறந்து போச்சுமா. கேக்கலீங்கயா? பழைய உணவே மறந்து போச்சு சரிங்க சரிங்கய்யா. இப்ப ஜெனரேஷனுக்கு எல்லாம் பாக்கெட் உணவு தான் சாப்பிடுது. சிக்கரை சாப்பிடுது பசங்கள்லாம். இந்த மாதிரி கடைக்கு போனா புரோட்டா சாப்பிடுது.
புரோட்டால பல விதம் இருக்கு, அது சாப்பிடுது. வீணா போறது தான் சாப்பிடுறது தவிர ஒன்றும் சத்தான உணவு சாப்பிடுது. அதாங்கய்யா நம்ம சொல்றோம் அவங்க சாப்பிடுறாங்கன்னு சொல்றோம். சோ அவங்க சாப்பிடறதுக்கான சூழ்நிலையை அமைச்சு தந்தது நாமும் இந்த சமுதாயம் தான். அதுல மாற்றத்தை கொண்டு வரதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். ஆஹ் நம்மள மீறிதான் அவங்க சாப்பிடுறாங்க. நாமளும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கலாம், நம்மளாம் இதெல்லாம் சாப்பிடாம இருக்குமான்றது. எல்லாருமே ஒரு இடத்துல மாற்றம்னு வரும்போது நம்ம இதை சிந்திக்கிறோம் இல்லைங்களா? அதனால அவங்க சாப்பிடுறாங்கன்றதை தாண்டி அவங்களை எப்படி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கணும்ன்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோங்கய்யா. இன்னைக்கு இதுக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஒரு குழந்தை கடைக்கு கூட்டு போறாருன்னா பிரியாணி வாங்கி தரணும், ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரணும், நூடுல்ஸ் வாங்கி தரியா. சோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு பழக்க வழக்கங்கள்லயே வந்து முழுமையா மாறி இருக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே வந்தா கூட எனக்கு அவங்களுக்கு பிடிச்சமான உணவு உண்ணும் போது எனக்கு பீஸா வாங்கி தரியா, அப்படிதானே அவங்க அதை முன் வைக்கிறாங்க. அப்போ வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கனவாயிடுச்சு. நம்ம வேணாம் வேணாம்னு சொல்ல அதாவது அவங்க அதிகமா அதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கான மாற்று வீட்ல செய்யணும் அப்படின்றதுதான் நம்முடைய பயிற்சிங்க. வீட்ல செய்யுங்க, வீட்ல பண்ணுங்க, அந்த சுவையை அவங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்றோங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க சொல்ற மாதிரிதான் இது எல்லாமே நம்ம பழக்கப்படுத்தினோம்னா பசங்க மாறிடுறாங்க. நம்ம வீட்டுல வந்து நாங்க பழக்கத்தெல்லாம் அது வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அது அவ்வளவு முயற்சி பண்ணி தான் இப்ப நம்ம பசங்க வந்து எதையுமே சாப்பிடுறது இல்லை. வெளியில கூல் ட்ரிங்க்ஸ் எதுவுமே எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாலும் நீங்க சொல்ற அனுபவம் எங்க வீட்டுக்கு நடந்திருக்கு. அதாவது பக்கத்துல இருந்து எங்க பசங்க வந்து சாக்லேட் கொடுத்தப்ப இது வேண்டாம் சாப்பிடாதன்னு ஆரம்பிச்சேன். பெரியம்மா கிட்டதெல்லாம் கேட்காதடா, அது வந்து அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளே சாப்பிட விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு நீங்க சொல்லவும் அது ஞாபகம் வந்தது. நம்ம பசங்க சாப்பிடுறது இல்லை, ஆனாலும் 10 பசங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க இது கடக்கிறதுக்கான 4-5 வருஷம் ஆயிருச்சு எனக்கும். சரிங்க. இல்லைங்க, ஆக்சுவலி அதுதான் எனக்கு குழந்தைங்க வந்து புரிஞ்சு சாப்பிடாம இருக்காங்களா இல்ல நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்றதுனால சாப்பிடாம இருக்காங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க. பசங்க பெரியவங்க தான். அதனால இது ஃபங்க்ஷன் ஒண்ணு, அது கேசரி கலர் இருந்தா கூட எங்க பெரிய சொன்னாங்க, இல்ல அது சக்கரை போட வேணாம், அதுல நம்ம வெல்லம் இல்ல நாட்டு சக்கரை போட்டுக்கலான்ட்டு தான். அந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லாவே மெச்சூர் இப்போ. எதையுமே சாப்பிடுறது. ஆமா, நாட்டு சக்கரை போட்டுதான் அவங்களுக்கு எதுவே பண்ணோம் நாங்க. எல்லாமே இது அது மாதிரிதான் நடக்கிறாங்க. அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாமே. சிறப்புங்க, சிறப்பு. நீங்க சொல்ற மாதிரி நாம கொடுக்கக்கூடியது, நீங்க 5 வருஷம்ன்றீங்க, அதேதான். நம்ம ஆட்கள் நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சுன்னா உடனே திணிக்க முயற்சி பண்ணுவோம். அது வந்து மிகப்பெரிய அதோட ஒரு பெரிய அவங்களுக்கு அந்த மனசுல ஒரு இதுவா மாறும்போது அவங்க நிறைய வகையில அவங்க சிரமப்படுறாங்க. சாப்பிடுறதுலயும் சரி, ஜீரணத்தன்மையிலும் சரி, அந்த மனசு எல்லாமே அவங்களுக்கு ஒட்டி மொத்தமா மாறிடுது. நான் அந்த மாதிரி குழந்தைங்களையும் சந்திச்சிருக்கேன். 2 வருஷம் கொஞ்சம் போராட்டமா இருந்தது. அப்புறம் தானாவே இல்லம்மா என்னால சாப்பிட முடியாது, சாப்பிட பிடிக்கல அப்படின்னுட்டாங்க தானாவே. அவங்களாம் சொல்லுவாங்க பக்கத்துல, உங்க அம்மா அப்பா சொல்றதால தான் நீங்க சாப்பிடலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நீங்க தான் போனீங்க, பசங்களை வேற இது பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்ல எனக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரி வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க. உங்க அப்பா அம்மா தான் இருக்காங்கன்னா உங்களையும் கெடுத்துட்டாங்களான்ற உறவுக்காரங்க நட்புகள் அதிகம். எங்க பக்கம் சொல்லிட்டே இருப்பாங்க, அவதான் அது மாதிரி ஆயிட்டாங்க, நீங்களும் அது மாதிரி ஆயிட்டீங்களா, உங்களை ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. இல்ல நாங்க சாப்பிட யாருமே இப்ப எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டுவாங்க. எனக்கே பிடிக்கல அப்படின்ட்டுவாங்க. சிறப்புங்க, சிறப்புங்க. அம்மா வணக்கம்மா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேம்மா. ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. இப்ப நீங்க சொன்னதுல நேத்தே நான் என் பேரனுக்கு ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்தேன். அவன் 10 நாளா மண்குழியில் வந்து போட சொன்னான். 8 வயசு அவனுக்கு, எங்க அண்ணன் பேரன். சரின்னு போறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படியே தள்ளி போனது. நேத்து வந்து புஷ்டம், தாத்தா இன்னைக்கு போட்டே தேரணும்னு. சரின்னு மண்குழியில் போட்டு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசணும், எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டேன், ஃபீட்பேக் எல்லாம் கேட்டேன். எல்லாத்தையும் அவன் என்ன உணர்ந்தானே சொன்னான். சரிடா, இதுக்கு மேல வந்து உனக்கு மண்குழியில் வேணுமா சோப்பு வேணுமாடான்னு கேட்டேன் நானு. தாத்தா இதுக்கு மேல நான் சோப்பு போட்டே குளிக்க மாட்டேன் தாத்தா, எனக்கு மண்குழியில் தான் வேணும் தாத்தா, நான் மண்ணு தான் தேய்ச்சி இதுக்கு மேல குளிப்பேன். எப்படி இருக்குது குளிச்சு தாத்தா, நல்லா சில்லுன்னு சூப்பரா இருக்குது தாத்தா, சோப்பு போட்டா இது மாதிரி இல்ல தாத்தா,
சரிடா இதுக்கு மேல சோப் போட்டு குளிப்பிடாத, வீட்டுல வெறும் தண்ணி தான் ஊத்துவோம் தாத்தா, சோப் போட மாட்டேன் தாத்தா. எனக்கு லீவா இருக்கிற அன்னைக்கு நிலத்துக்கு வந்தனா எனக்கு மண் குளியல் போட்டு தாத்தான்ட்டான். அப்ப என்ன அப்படின்னா, நம்ம என்ன பேசுறோம், நம்ம பேரன் பேத்திக்கிட்ட எப்படி நம்ம பேசுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பா மாறிடுவாங்க. அவங்க இப்ப எங்கிட்ட வரவங்க எல்லாரும் மாறிக்கின்னு தான் இருக்கிறாங்க. அதே போல இப்போ உங்ககிட்ட வரவங்களும் மாறிக்கின்னு தான் இருக்காங்க, மாறாம இல்ல. ஒருத்தர் 2 பேரும் மாறாம இருப்பாங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம். மாறுற ஆளுங்களை பத்தி உயர்வா பேசி இன்னும் நம்ம மேம்படுத்தலாமா. ரொம்ப நல்ல ஒரு சிறப்பா இருந்ததுமா நிகழ்ச்சி. இன்னைக்கு பேசுனது மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. அதனால சொல்றேன். ஐயா பேரனுக்கு வயசுங்கய்யா? 8 வயசு. சிறப்பு சிறப்புங்கய்யா, மகிழ்ச்சி. இன்னைக்கு பேத்திக்கு போட்டுருவோம். இன்னைக்கு பேத்திக்கு வந்து 3 வயசு. சரிங்க சரிங்கய்யா. இன்னைக்கு பேத்திக்கு போட்டுருவோம். அது குச்சின்னு இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அந்த குரூப்ல போட்டுங்கிறேன். மண்குளியல்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுங்கிறேன். அதுல எல்லாமே போட்டோ எடுத்து இதேதான் போட்டுன்னு இருப்பேன். பேசி 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 தமிழகம் முழுவதும் மண்குளியல், அப்புறம் இந்தியா முழுவதும் மண்குளியல், அப்புறம் உலகம் முழுவதும் மண்குளியல். இது முடிச்சுட்டேன் அப்படின்னா நான் முக்தி நிலை அடைஞ்சிடுவேன். நன்றி, மகிழ்ச்சி. மண்ணும் வானமும் பூமியும் கொடுத்துரும். நன்றிங்கய்யா, நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு உண்டான உணவு அவர்களுக்கு தயாரிப்பு என்பதை விட, குழந்தைகளுக்கு நம்ம எப்படி வந்து குழந்தைகளை நம்ம வந்து பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி நம்ம வந்து செய்து கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி நம்ம அந்த இயற்கை உணவு சார்ந்து வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அளித்து, ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து குழந்தைகள் அப்படிதான் இருக்காங்க. இப்ப கௌரியம்மா சொன்ன மாதிரி கூட அவங்கதான் வீணா போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்களுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு எல்லாருமே இருந்துட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு மாற்றங்களை வந்து நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தி சிறப்பா நடத்திட்டு இருக்கிற இந்த வேலையில வந்து குழந்தைகளையும் நம்ம வந்து சிறப்பா பராமரிக்க வேண்டும். அவர்களுக்கு உண்டான உணவுகளையும் நாம வந்து சிறப்பா செய்து கொடுத்தால்தான் அவர்களுடைய, ஏன்னா அவங்க அறியாமையில இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலங்கள் வேறு, இன்றைய காலங்கள் வேறு என்பது போல் நம்ம வந்து அந்த பழமையை மீட்டெடுத்து கொண்டு வந்து நாம் சிறப்பிக்க வேண்டும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கும் வந்து பழைய உணவுகள் என்ன, இயற்கை உணவுகள் என்ன என்பது தெரிய வரும் என்பதை இந்த நேரத்திலே நமக்கு நல்ல ஒரு உதாரணத்துடன் சிறப்பான முறையில் இந்த வகுப்பினை எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ரேகா சிவகுமார் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி நன்றிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ரேகா மேடமும் சிவசைலம் வர்றாங்க. தொடர்ந்து 3 நாட்கள் நம்மளோட இருக்கிறாங்க. இயற்கை உணவுகளும் நமக்கு அங்க நேரடி வகுப்புல அவங்க வந்து செய்து காட்டுவாங்க. நேரடி வகுப்பையும் நமக்கு எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதனால வந்து ஆசான்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு வந்து சிறப்பு விருந்தினரா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஜூம்ல நடத்தினாலும், நேரடியாக 3 நாட்கள் நம்முடன் இணைந்து அந்த வகுப்பை வந்து நமக்கு சிவசைலத்துல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது மாதிரி இவங்க வந்து இயற்கை உணவுகளை சார்ந்து இப்ப வந்து நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் 3 நாட்கள் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியான ஒரு விளக்கங்களுடன் அவங்க நேரடியா சந்திக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நமக்கு எப்படி உணவுகள் தயாரிக்க முடியும் என்பதையும் அங்கு நேரடியாக செய்து காட்டுவார்கள். அந்த வகையிலே நம்ம ஏற்பாடு செய்துட்டு இருக்கோம். ஆகவே கிட்டத்தட்ட ஓரளவு நண்பர்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரடி வருகையை அனைவரும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மற்றும் உள்ள அன்பர்கள் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அகிலா மேடம் கூட நேற்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. உண்மையிலுமே அவங்கள வந்து அவ்வளவு பெரிய நம்மலாம் வந்து இன்னைக்கு வந்து இது சாதாரணமா அவங்கள்ட்ட விஷயத்த கேட்டுட்டு தான் இருக்கோம். அவங்களுடைய லைஃபையே மாற்றிய அந்த சிவசைலம் அப்படிங்கறத வந்து அவங்க சூப்பரா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல போய் நம்ம, ஏன்னா நமக்கு என்ன விஷயம்னே தெரியாம இருக்கிற காலகட்டத்துல அவங்க சொல்லி கூட நம்ம அந்த இடத்துல வந்து புரியாமையில இருந்தோம்னா அது நமக்கு தான் ஒரு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு இடம் மாற்றி கொடுத்துருக்குன்னா அது அந்த எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய பூமி அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல உணரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகாசி மாறன்ஜியும் வர்றாங்க. தாய் தாய் வழி இயற்கை உணவகம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மூலிகை உணவு குடிநீர் டெய்லி நமக்கு வந்து சிறப்பா வந்து சிவகாசியில வந்து செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து அவங்களும் நேரடியா கலந்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்க ஏன் வர்றாங்க அப்படிங்கிறத விட அவங்க எதுக்காக அந்த இடத்துக்கு வராங்கன்னா, உண்மையிலுமே அவங்க போன்ல சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா,
என்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிச்சு இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே சிவசைலம் தான் அப்படிங்கிறத வந்து உணர்வுபூர்வமா எங்களோட தாய் வீடு அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடமா அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு வழிகாட்டியா நமக்கு அந்த இடத்த வந்து தேடி கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். எனவே அனைவரும் அந்த நிகழ்வுல நாங்க வந்து எதுக்காகன்னா நீங்கள் பயன்பெற வேண்டும், அந்த இடத்தை பார்க்கணும், நீங்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துலதான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம எடுத்து கூறிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப அகிலா மேடம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு உண்டான ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களிடம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம என்னதான் ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் நேரடியா பார்த்து அந்த வாழ்க்கை முறையில எப்படி கற்றுக்கொள்றது அப்படிங்கிறத வந்து நம்ம சிவசைலத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 நாட்கள் நமக்கு பத்தாது. ஆனா எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அங்க இருந்து நம்ம விஷயத்தை கற்றுக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எனவே மற்ற அன்பர்களும் வெளி அன்பர்களும் நிறைய வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம காலைச்சக்கரம் அன்பர்களும் கூடிய விரைவில் உங்களுடைய பதிவுகளை இட்டு கூடுமான வரை ஓரளவு தங்களுக்கு உண்டான தொகையும் அனுப்பினால் நல்லது. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு முன்பணம் அனுப்பினால் நல்லது. ஏன்னா நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து வர்றங்கிறத விட ஒரு தொகையை நம்ம அனுப்புறவங்கள கொஞ்சம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுன்னு இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். எனவே சிவர் சேலத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்தாலும் அவங்களுக்குன்னு தனி பயிற்சி முகாம் அங்க வச்சிருக்கிறோம். அது இல்லாம 3 நாட்கள் உணவு தங்குமிடம் எல்லாமே நம்ம சிறப்பான வசதிகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். எனவே இந்த வாய்ப்பினை அரிய வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் நம்ம இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆசான்களும் நமக்கு இசைந்துள்ளார்கள். எல்லாருமே நமக்கு வந்து நேரடியா வகுப்பு எடுக்கிறதுக்கு இசைந்துள்ளார்கள். எனவே அனைவருடைய அந்த நேரடி வகுப்பையும் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மற்றும் இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசன் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த ரேகா சிவகுமார் மேடம் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நமஸ்காரம். நமஸ்காரம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.